அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியினுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 186 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 187வது பதிவு, பாடல் எண் 192. இப்போ சென்ற பாடல்களில் அந்த குரு பகவான் அசுப கோச்சாரமாக, அதாவது ஜென்ம ராசிக்கு 1ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த மாதிரி ஸ்தானங்களில் வரும்போது அந்த ஜாதகத்துக்குரியவர்களுக்கு எந்த மாதிரியான துன்பம் துயரங்களை தருவார் அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டு வந்தவர். அதுக்கு உதாரணமாக மகா புருஷர்கள், உத்தம புருஷர்கள், ஸ்ரீ ராமபிரானுடைய வாழ்க்கை சம்பவம், ராவணனுடைய வாழ்க்கை சம்பவம், தர்மபுத்திரருடைய வாழ்க்கை சம்பவம், மாபலி சக்கரவர்த்தியுடைய வாழ்க்கை சம்பவம், அதே மாதிரி வாலி பகவானுடைய வாழ்க்கை சம்பவம் எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு ஜாதகத்தில் அந்த ஜென்மராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்தா அந்த ஜாதகரை எந்த அளவுக்கு வறுமைக்கு உள்ளாக்குறாரு, எந்த அளவுக்கு தீய பலன்களை கொடுத்து அந்த ஜாதகரை நோகடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு மிக தெளிவான விளக்கத்தை சொல்லி, அதுக்கு உதாரணமாக இந்த காலபுருஷன் என்று வர்ணிக்கப்படுகிற, இந்த பிரபஞ்ச நாயகன் என்று வர்ணிக்கப்படுகிற, ஆதி அந்தம் இல்லாத அந்த பரமசிவன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையே இங்கே நமக்கு எடுத்து காட்டுறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். போமப்பா இன்னும் ஒரு புதுமை வேடு, பொன்னவனும் பால்மதிக்கு 10ல் ஏற, ஆமப்பா ஆதிசிவன் தெருவுதோறும், அரகரா ஐயம் எடுத்து உண்டாரப்பா, ஊமப்பா உத்தமனாய் இருந்த புரூரன், உள்ளபடி அறுப்புண்டான் வினையினாலே, வேமப்பா வேந்தனுட ராசி கூர்ந்து, விளம்புவாய் புவியோருக்கு வினையைத்தானே அப்படின்னு முடிச்சிருக்கிறார். இப்போ அந்த முதலடி எடுத்துக்கிட்டோம்னா, போமப்பா இன்னும் ஒரு புதுமை கேடு. இப்போ இதுவரையிலையும் நாம் எத்தனையோ கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறோம். அது போக இன்னொரு கருத்து, புதுமையான கருத்து இங்கே சொல்ல போகிறேன் கேளு அப்படிங்கிறார். பொன்னவனும் பால்மதிக்கு 10ல் ஏற அப்படிங்கிறார். பொன்னவன் அப்படின்னு சொன்னால் குரு பகவானுடைய பேர் தான். பொன்னவன், வேந்தன், அரசன், அந்தணன், அதே மாதிரி தேவகுரு, நரகுரு, இப்படின்னு அவருக்கு பல பெயர்கள் இருக்கிறதுல ஒரு பெயர் பொன்னவன். அந்த மாதிரி அந்த பொன்னவன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் பால்மதிக்கு 10ல் ஏற. ஒருத்தருடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் பால்மதி அப்படின்னு சொன்னால் வெண்மையான சந்திரன் அப்படின்னு அர்த்தம். அது எந்த ராசி வீட்டில் இருக்குதோ அந்த ராசிக்கு 10வது ராசியில் இந்த பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் ஏற அப்படின்னு சொன்னால் அதில் பெயர்ச்சியாக 9ஆம் வீட்டில் இருந்து அந்த 10ஆம் வீட்டுக்கு போகிற காலத்தில் அப்படின்னு அர்த்தம். என்ன பாதிப்பு தரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு 2வது அடியில். ஆமப்பா ஆதிசிவன் தெருவுதோறும், அரகரா ஐயம் எடுத்து உண்டாரப்பா அப்படிங்கிறார். ஆதிசிவனை கொண்டுட்டு வர்றார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அந்த மாதிரி அந்த பிரபஞ்ச நாயகனுடைய ஜாதகப்படி அவருடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வரும்போது தெருவுதோறுங்கிறார். அந்த ஆதிசிவனாகிய பரமசிவன் ஐயம் எடுத்து, ஐயம்னா பிச்சைன்னு சொல்லுவோம், உண்டாரப்பா, அரகரா அரகரான்னு சொல்லிக்கிட்ட பிச்சை எடுத்து உண்டாரப்பா அப்படிங்கிற முருகப்பெருமான் 33 கோடி தேவர்களோடும் தேவகணங்களோடும் சித்த ரிஷிகளோடும் அமர்ந்து கொண்டு அந்த பிரசன்ன ஜோதிடம், அதை அவர் கண்டுபிடிச்சது, அதை பற்றி வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருக்க போது பரமசிவன் உள்ள வர்றார். என்ன அது பிரசன்ன கலைன்னா அது என்ன? அதுக்கு அங்கே இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாரு, முருகப்பெருமானும் சொல்கிறாரு. பிரசன்னம்னு சொன்னால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் வரக்கூடிய சம்பவத்தை இன்னைக்கு இந்த நொடிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சு சொல்கிறது பிரசன்னம் அப்படிங்கிற. அப்போ இந்த நொடியில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு எனக்கு பலன் சொல்லுங்கிறார் பரமசிவன். முருகன் சொல்கிறாரு, உனக்கு ராகுதசையில் குரு புத்தி நடக்கும்போது 10ஆம் இடத்துல குரு வர்ற காலத்தில் நீ இந்த உலகத்தில் தெருவுதோறும் பிச்சை எடுத்து சாப்பிடுவீங்க அப்படிங்கிறார். உடனே கோபப்பட்டது மாதிரி. இதெல்லாம் அவருடைய திருவிளையாடல் தான். ஆனாலும் சினம் கொண்டது போல நடித்து, அப்படி என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அதற்கு பின்னால நீ சோசியம் சொன்னீங்கன்னா பழிக்காது, உன்னுடைய பிரசன்ன கலைங்கிறது செயலுக்கு வராது அப்படின்னு சாபம் போடுற மாதிரி சொல்லிடுறார். உடனே இங்கே இருக்கக்கூடிய தேவர்களும் தேவகணங்களும் சித்த ரிஷிகளெல்லாம் சேர்ந்து, சுவாமி முருகப்பெருமான் கண்டெடுத்துக்கக்கூடிய இந்த பிரசன்ன கலைங்கிறது மிக அற்புதமான ஒரு கலை, மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான கலை இது. அதனால இந்த உலகத்தில் மானிட வாழ்க்கைக்கு பயன்படுவதற்காக இந்த கலை வியாபிக்க வேண்டும், பரவ வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். சுவாமி கோபம் தணிந்து அதற்கு ஒரு விமோசனம் தர வேண்டும் அப்படின்னு கேட்கிற போது பரமசிவன் சினம் தணிஞ்சு சொல்றாரு, அப்படி என்னுடைய வாழ்க்கையில நடந்தால் அதற்கு அப்புறம் இந்த முருகன் சொன்னா பிரசன்னம் பலிக்காதே தவிர, இந்த முருகன் யாருக்காவது சொல்லிக் கொடுத்து, யாருக்காவது கற்பித்து அவர் மூலமாக இந்த உலகத்துல பரவுவதற்கு விமோசனம் உண்டுன்னு சொல்லிட்டு போயிடுறார்.
அதனாலதான் முருகப்பெருமான் அவர் கணித்த இந்த பிரசன்ன கலையை அகத்திய பெருமானுக்கு போதிக்கிறார். அகத்திய பெருமான் மூலமா தான் பிரசன்ன கலை பரவி கோடானு கோடி மானிடர்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கு. அற்புதமான பிரசன்னம். அதனுடைய கர்த்தா முருகப்பெருமான் தான். அதை இங்க புலிப்பாணி சித்தர் ஞாபகப்படுத்துறார். முருகப்பெருமான் சொன்னது மாதிரியே பரமசிவன், அவருக்கு 5 தலை பரமசிவனுக்கு. இந்த 5 சிரசுகளை கொண்ட பரமசிவனை பார்த்து ஒரு சமயம் பிரம்மா சிரிக்கிறான். பிரம்மாவுக்கு அப்ப 5 தலை. ஏன் சிரிக்கிறான்னு கேட்டதுக்கு, உனக்கும் 5 தலை எனக்கும் 5 தலை, நீ இந்த பிரபஞ்சத்தை படைக்கிற, நான் இந்த உலகத்துல ஜீவராசிகளை படைக்கிறேன், நம்ம 2 பேரும் சமம் தான் சொன்னதுனால அவனுக்கு இருந்த ஒரு தலையை கிள்ளிடுறார். அந்த கிள்ளுன தலை அவர் கையில ஒட்டிக்குது. கிள்ளப்பட்ட பிரம்மாவினுடைய அந்த தலையும் கையில ஒட்டிக்கிட்டதுனால கபால ஈஸ்வரர் அப்படின்னா மாறுறார். அந்த தலையை எடுக்க முடியல, பிரம்மகத்தி தோஷமா ஒட்டிக்குது. அதுல பரமசிவனே தவிக்கிறார். கையில இருக்கிற பாசத்தை அந்த கபாலத்தை உதற முடியல. அப்ப மகாவிஷ்ணு உள்ளிட்ட தேவகணங்கள் எல்லாம் சேர்ந்து துக்கித்து நிக்கிற போது மகாவிஷ்ணு சொல்றாரு, தெருவுதோறும் நீ பிச்சை எடுக்கணும். எப்ப இந்த கபாலம் நிறைய ஒருத்தர் போடக்கூடிய பிச்சை அன்னம்ங்கிறது நிரம்புதோ அன்னைக்கு தான் இந்த கபாலம் உன்னுடைய கையை விட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தெருவுதோறும் பிச்சை எடுக்கிறார். இறுதியாக அது கையை விட்டு அகல வேண்டிய நேரம் வருகிற போது காசியில இருக்கக்கூடிய ஸ்ரீ அன்னபூரணி கையால அந்த பிச்சை வாங்கி கபாலம் நிறைஞ்சு அந்த கபாலம் கைவிட்டு போனதா புராணங்கள் வருது. இங்க புலிப்பாணி சித்தர் இந்த பாடல்ல அந்த அற்புதமான புராண காட்சியை இங்கே காட்டுகிறார். இந்த சகல லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கின்ற ஆதி அந்தம் இல்லாத அந்த ஆதிசிவனுக்கே வாழ்க்கையில அவருடைய ஜென்மராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு இன்னல் வந்தது. அதே மாதிரி யார் ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த ஜென்மராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் பேச்சியாகி பயணம் மேற்கொள்கிறாரோ அந்த காலகட்டங்களிலே அந்த ஜாதகனுக்கு என்னென்ன மாதிரி துன்பம். 3ஆம் அடிக்கு போவோம். ஊமப்பா உத்தமனா இருந்த புரூரன் உள்ளபடி அறுப்புண்டான் வினையினால. புரூர மன்னன் உத்தமமா இருந்தவன், உலகெல்லாம் ஒரு குடைக்கீழ் வச்சு ஆட்சி பண்ணவன். அவனுடைய ஜாதகத்திலையும் ஜென்மராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வந்த காலத்துல அவனுக்கு அந்த மரணம் நிகழ்ந்த சம்பவத்தை இங்க எடுத்து சொல்றான் புலிப்பாணி சித்தர். ஆக அந்த 4வது அடியில சொல்லும் போது 10ஆம் இடத்துல குரு வந்ததுனாலேயே அந்த ஜாதகனுக்கு வறுமையை கொடுத்துரும், வெளியில பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு துன்பத்தை தரும், மரணத்தை தரும், மரண அவஸ்தையை தரும், ஆயுள் ஆரோக்கிய குற்றத்தை தரும்னெல்லாம் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜாதகத்துல அந்த வேந்தன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் எந்த ராசி வீட்டுல இருக்கிறாரோ அந்த ராசிக்கு அதிபதி கிரகம் பலம் பெற்று இருந்தால் ஒரு ஜாதகத்துல ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவானால வரக்கூடிய துன்பம், துயரங்கள், தொல்லைகள், மரண அவஸ்தைகள் இதெல்லாம் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் 4வது அடியில புலிப்பாணி சித்தர் அந்த வார்த்தையை சொல்றாங்க. வேமப்பா வேந்தனோட ராசி கூர்ந்துங்கிறார். தெளிவான ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது, அதுதான் கூர்ந்து பாருங்கிறார். விளம்புவாய் புவியோருக்கு வினையைத்தானே, இதெல்லாம் வினையினால வர்றது. பூர்வ ஜென்ம வினைகள்னாலையும் வரலாம். இதே ஜென்மாவிலே முன்பருவத்திலே ஏற்படக்கூடிய அந்த பாவதோஷங்கள், சாபதோஷங்கள், அதனால அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் அந்த மாதிரி வரலாம். அதனால அவருடைய ஜாதகத்தை தெளிவா ஆராய்ச்சி பண்ணி அந்த ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி யாரு, அந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் பிரவேசிக்கின்ற காலத்துல அந்த ராசியில இருக்கக்கூடிய கிரக நிலைகள் என்ன, அந்த ராசிக்கு உண்டான அதிபதி கிரகத்தினுடைய வலிமை என்ன, இதெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்லணும். அதற்குண்டான பரிகாரங்களை செய்வதற்கு நல்ல தெளிவா ஆராய்ச்சி பண்ணா எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சா அது சரியா வரும் அப்படிங்கிறத அந்த ஜாதகம் சுட்டி காட்டும். எனவே அந்த ஜாதகத்தை தெளிவா ஆராய்ச்சி பண்ணி பலனை சொல்லு அப்படிங்கிற கருத்துல இங்க நமக்கு புலிப்பாணி சித்தர் இந்த பாடலை வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.